மாப்ள சரி மாப்ள, இப்ப பாரு மாப்ள, நான் போய் சொல்லிட்டு வரேன். ராஜாதி ராஜா படத்துல இருந்து ஒரு பாட்டை பாடு. மீண்டும் சரவணன் அவர்களின் விருப்பத்திற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் நடிப்பில் ராஜாதி ராஜா படத்தில் இருந்து ஒரு அற்புதம். மாப்ள எப்படி இப்ப பாடுறான் பாரு. எங்கிட்ட மோதாதே நான் ராஜாதி ராஜனடா, பம்புக்கு இழுக்காதே நான் வீராதி வீரனடா. எங்கிட்ட மோதாதே நான் ராஜாதி ராஜனடா, பம்புக்கு இழுக்காதே நான் வீராதி வீரனடா. இனி தப்பாட்டம் என்னோடு ஆடாதே, நாங்க வரேன். பட்டு ஓடாதே, இனி தப்பாட்டம் என்னோடு ஆடாதே. அண்ணே இங்க வாங்க, அடுத்ததா போட போட புண்ணாக்கு பாட்டு பாடுங்க. நான் சொல்றதே பாடு. ஏய் தூர போ. ஏய் என்ன ஓய்ங்கற? என் வயசு என்னன்னு தெரியுமா? மரியாதையா பேசு. ஏய் தள்ளி போடா. போட போட புண்ணாக்கு பாடுங்க. சரி பாடிறேம்மா. ஏன் இவ்ளோ சண்டை? அவன் பிரச்சனை பண்ணாங்கா. ரொம்ப பேசுறான் மாப்ள. போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. இருக்கு உனக்கு இருக்கு இப்ப என்னாத கணக்கு. ஏய் மாப்ள இப்போ அட பாப்பா போதும், நீயே போய் சொல்லு. ஏன்டா மாப்ள? உன் மாமன் முன்னு மலரு மரியாதை இல்லாம வையுதியா? ஏய் மலர் இங்க வாயேன். பாட்ட நான் இல்ல அக்கா தான் சொல்ல சொன்னா. அதெல்லாம் இல்ல, நீங்க வா. மாமா எங்க? தெரியல, ஏதோ பக்கத்து ஒரு பிரசிடென்ட்ட பாத்துட்டு வரேன்னு சொல்லி போனாங்க. 5 நிமிஷத்துல வரேன்னு சொன்னாங்க. ஓ சரி ஓகே, நீ போ. அப்பல இரு வரேன். அப்பா எங்கன்னு கேட்டாருங்க. சரவணா, நீ மட்டும் சரியான நேரத்துக்கு வரல, என்னைய போட்டிருப்பாங்க சரவணா. அதெல்லாம் விடுங்கம்மா.
ஏய் உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, லேசா கையில் வெட்டுதான். ஐயோ என்னாச்சு? சரி வாங்க போலாம். இல்லடே, நான் உன்னை என்னமோ நினைச்சேடே, ஆனா அம்புட்டு பயவுலையும் வெளுத்து விட்டுட்டியாடே. உன் மாமா எப்படி இருந்தான்னு தெரியுமாடே? தெரியும். என்ன தெரியும்? நீங்க தான் கோவத்தில் வெட்டிட்டீங்கன்னு சொன்னாங்க. அதை நினைச்சு நான் எம்புட்டு நாளா வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? மாமா மேல உனக்கு கோவமே இல்லையாடே? கோவப்பட்டு நானும் திரும்ப அறுவாள் எடுத்து வெட்டிட்டு 20 வருஷம் கழிச்சு நானும் உங்களை மாதிரி கஷ்டப்படுறதுக்கா? படிப்பறிவு கிடையாதுடே, காட்டு மிராடித்தனமா வளர்ந்தாச்சு. கோவத்துல என்ன செய்யறோம்னு தெரியாமலே செய்யறோம். காட்டு மிராண்டிங்கிறது உங்களுக்கே தெரியுது. என்ன போனே எடுக்க மாட்டேங்கிறாருக்கா. நினைச்சேன். சரிவா போலாம். அப்பா எனக்கு தெரிஞ்சு அவர் யார் கூடயோ சரக்கு அடிச்சுட்டு மட்டையாயிருப்பாரு. ம், உனக்கு கார் ஓட்ட தெரியுமாக்கா? ம், ஆனா சாவி இல்லையே. நான் புழுக்கமா இருந்தா ஏறி உட்கார சாவியை வாங்கி வச்சிட்டேன்க்கா. சூப்பர், வா போலாம். ஏ மாப்பிள்ள, பரம்பரை பரம்பரையா ஓடுற ரத்தம் இப்ப கூட மாமனுக்கு ஒண்ணுன உடனே அத்தனை பேரையும் போட்டு வெளுக்கல. நானும் அந்த மாதிரிலாம் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் சிங்கப்பூருக்கே போனேன். ஆமா, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். சிங்கப்பூர்ல என்ன வேலை செய்யற? கை கால் வெட்டுற வேலை தான். என்னடி சொல்ற? துணியை சொன்னவாமா, ஃபேஷன் டிசைனர். டே சரவணா, நம்ம வண்டி வராம இருக்குல்ல? வாடே வாடே. பாப்பாவே வண்டி எடுத்துட்டு வந்துருச்சு. சரி கை மறைச்சுக்க. எங்க போனீங்க சித்தப்பா? உங்களை சித்தப்பா என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. சும்மா சின்னதா கீறிடுச்சு. ஒன்றும் இல்லை, பள்ளத்தில் வழுக்கி விழுந்துட்டாரு, அது லைட்டாக கையில் கீறிக்கிச்சு, அவ்வளோதான். என்ன இங்க வழுக்கி விழுற அளவுக்கு எதுவும் பல்ல இருக்க மாதிரி தெரியலையே. இங்கேருந்து பார்த்தா தெரியுமா? உள்ளே போய் பார்க்கணும். இவர் எதுக்கு அங்க போனாரு? பாத்ரூம் போனாரு. எல்லாத்தையும் உனக்கு வழக்கமாக சொல்லணுமா? நம்பிக்கை இல்லைன்னா நீ உள்ள வந்து பாரு. ஊருக்காரனுங்கெல்லாம் கோரஸா யூரின் போயிட்டு இருக்கானுங்க. அங்க யார் போனாலும் வழுக்கிதான் விழுவாங்க. சித்தப்பா போல வாங்க. மாப்பிள்ள, நீ கூட வரையாடே? வீட்டில் இறக்கி விடுத? இல்லை மாமா, ஃப்ரெண்ட் ஒருத்தன் பைக்கில் வந்துட்டு இருக்கான், நான் கூட போய்க்கிறேன். சித்தப்பா இவெல்லாம் காலில் ஏற்றாதீங்க. தம்பி நீ ஓரமா நடந்தே போயிடு, எதுக்கும் வெளிச்சத்துலேயே போ. உனக்கு கிளிக்கி விழுந்துருப்ப. சரவணா, இங்கே என்ன பண்ற? ஃப்ரெண்டு வந்துட்டான், நான் வரேன். மாப்பிள்ள சரவணா, பார்த்து போட. ஆ சரிங்க. என்ன பாப்பா, சரவணா கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? சித்தப்பா அவன் ஒரு லூசு சித்தப்பா. அவன் நைட் ஆனாலே இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். நேற்று நைட் என்ன பண்ண தெரியுமா? கல்ல தூக்குறேன்னு காமெடி பண்ணிட்டு இருந்தான். இன்னைக்கு நைட்டு உங்களை கூட்டிட்டு போய் எங்கேயோ வழிக்கு வந்து எழுதிட்டு வந்திருக்கான். எதுக்கு சித்தப்பா? மா அப்படிலாம் சொல்லாதாத்தா. நான் இன்னைக்கு என்ன நடந்துன்னு சொல்லுதேன். அப்பா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, சரியா? ஏன்? சித்தப்பாவை 4 பேர் வந்து வெட்ட வந்தானுவ. என்ன சொல்றீங்க சித்தப்பா? ஆமாம்மா, அப்பதான் சரவணன் வந்தான். ஒவ்வொருத்தனுக்கு அடி எப்படின்னு கேட்கலையே, எலும்ப உடைச்சு விட்டான். சித்தப்பா நேத்து பஜார்ல வந்தாலும் அழகு அவனா? எனக்கும் அப்படிதாம்மா தோணுது. ஆனா எல்லாரும் முகத்தை மூடி இருந்தானுங்க. அதான் அவனாத்தான் இருக்கணும். சரி, அது எதுக்கு சரவணன்கிட்ட சொல்லி வீட்டில் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்லலை. பாப்பா, அப்பா கிட்ட எதுவும் மூச்சை விட்டுறாதம்மா. இப்பதான் திருவிழா நல்ல விதமா நடந்துகிட்டு இருக்கு. நம்மளால ஊருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. மலரு, ஒன்னியும் தான். இதை பத்தி எதையும் பேசிடக்கூடாது, புரியுதா? ம், சரிப்பா. நான் என்னைக்கு செஞ்ச புண்ணியமோ, சரவண மட்டும் வரலனா இந்த காளி கதை முடிஞ்சிருக்கும். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
சரி வா பாப்பா போலாம். போமா. என்ன செய்தீங்க? இத்தனை வருஷமா என்ன பூட்டிட்டீங்கல்ல, பூட்டிட்டு இந்த படையில போட்டா நான் எடுத்துக்க முடியுமாடா? சாமி அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க உத்தரவு கொடுத்தா கெடா வெட்டி 3 நாள் பூசை கொடுப்போம். சாமி தான் மனசு வைக்கணும். கெடா விருந்து எனக்கு ஒண்ணு வேண்டாம்டா. என்னைய ரத்தத்தை குடிக்க வச்சு பழக்கிட்டீங்க, என்னால நிறுத்த முடியாதுடா. ஐயா, ஊர்ல இருக்கிறவெல்லாம் உன் பிள்ளைய தப்பு தவறும் தெரியாம செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்க சாமி. தயவு செஞ்சு நாங்க கொடுக்கிற படையில மனம் குளிர்ந்து எடுத்துக்கணும் சாமி. ஊர்ல இந்த அமைதியே இருக்காது. ஐயோ, சாமி இப்படி சொல்லக்கூடாது சாமி. நீங்க பார்த்து பரிகாரம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க சாமி. ஊர் மக்கள்லாம் சேர்ந்து செய்ய காத்திருப்போம் சாமி. பழைய சங்க வாடா வாடா. சாமி இந்த கோயிலை எனக்கு கட்டும்போது என்ன சொல்லிட்டு கட்ட ஞாபகம் இருக்காடா உனக்கு? ஒவ்வொரு அமாவாசைக்கும் பூசை வச்சு 300 நாளைக்கு ஒரு தடவை கொடை எடுத்து கடை அடிச்சு விருந்து வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு சாமி. அத செய்தியா? இல்ல சாமி இல்ல. அப்ப நான் என்னடா செய்யணும்? ஊர் மக்கள் எல்லாரும் நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும். அதுக்கு சாமி என்ன சொன்னாலும் செய்யறோம். மவன் எங்க? அவனை கூப்பிடு முன்னாடி. சாமி அவன் உடம்புல தானே சாமி நீங்க வந்திருக்கீங்க. என்னைய கோயில் வச்சு பூட்டின ஓ மவன் எங்கடா? வர சொல்லு. கோயில் எதுக்குடா பூட்டின? நீ தான் கோயிலை பூட்ட சொன்னியா? பதில் இல்லையில இருக்காது இருக்காதுடா. உங்க பகைக்கு ஊரை காவு கொடுத்த உங்க 2 பேர் வீட்லயும் ஒரு பொணம் விழும்டா. சாமி அந்த பணத்தை என் காலடியில போட்டு பூசைய பண்ணிட்டு போங்க, நான் மன்னிச்சிடுறேன். இதை செஞ்சாதான்டா சாமிக்கு மனசு குளிரும். எல்லாத்தையும் காப்பாத்துற சாமியே எப்படி சொன்னா அது எப்படி சாமி? பெரிய குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணுனா அது இந்த ஊரே பாதிங்க சாமி. இவ்வளவு நாள் செஞ்ச தப்ப இந்த வரையும் எல்லாத்தையும் மன்னிச்சு ஏதாவது பரிகாரம் சொல்லு சாமி. எங்க படையில ஏத்துக்க சாமி. உங்க 2 பேரும் சுயநலத்துக்கு அப்புறம் பலி கொடுத்த உயிருக்கு பதிலா இந்த ஊருக்கு நீங்க செஞ்ச துரோகத்துக்கு பதிலா இனிமே இந்த பூமியில வாழ கிடக்கிற உயிரெல்லாம் என் கண்ணு முன்னாடி ஒப்பாரி வைக்கிற ஆன்மாவெல்லாம் சாந்தி அடைய இந்த ஊர் சாட்சியா உங்க 2 பேரு குடும்பத்துக்குள்ளேயும் சம்பந்தம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்கணும்டா.
ஹலோ, என்ன சொன்னு கட்டாயி போச்சு? சரவணா, மணி நல்லாவது 10. இருட்டான மாதிரி இருக்கு. நைட்டு 10:30 இருட்டா தான் இருக்கும். நைட்டு 10:30? என்ன சித்தப்பா, என்ன சொன்னாலும் ஷாக் ஆறீங்க. தண்ணி குடிங்க. டேய், என்னடா நடந்துச்சு? தொண்டையில ஒரு மாதிரி இருக்கு. கோவில் கோபுரத்துல உட்கார்ந்து இருக்கிற காக்காலாம் பறக்கிற அளவுக்கு ஆய் ஓயின்னு கத்துனா தொண்டை இப்படிதான் கட்டும். டேய், கத்துறடா. நான் கத்துறேனா? டேய், என்ன சொல்லுத? சித்தப்பா, கலாய்க்க தானே செய்றீங்க. உண்மையை சொல்லுங்க, காலையில் நீங்க பண்ணதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் தானே? டேய், என்ன தம்பி சொல்ற? அப்போ காலையில் நடந்த எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்ல? ஏய், என்ன நடந்துச்சு? நீங்க மறுபடியும் முதல்ல இருந்தெல்லாம் ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு விளக்கம் சொன்னா எனக்கு வயசாயிடும். இந்த வீடியோவை நீங்களே பாருங்க. சொல்லமாடா. கொடுங்க சித்தப்பா. மனுஷன் மேல எப்படி சாமி வரும்? 25 வருஷமா வராத அந்த சாமி திடீர்னு வருமா? அதுவும் உங்க மேல. தம்பி, சித்தப்பா தீவிர சுடலமாட பக்தன்டா. அதெல்லாம் சாமி சாமின்னு கும்பிட்டு கண்மூடித்தனமா ஓவரா நம்பிக்கை வச்சதுனாலதான் அவன் வாசிச்சோன்னா உங்க மூளையில ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டு வேற ஆள் மாதிரி பேசிருக்கீங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தம்பி, நம்ம 4 விஷயம் படிச்சுட்டோம், 4 இடத்துக்கு போயிட்டோங்கிறதுனால நீ சொன்ன இங்கிலீஷ் பேரெல்லாம் வச்சு கூப்பிடாதல. மனுஷனோட கற்பனைக்கு அப்பாற்பட்டதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குல்ல. ஏல, நீ இந்த பூமிக்கு வந்து எத்தனை வருஷம்ல ஆகுது? 25 வருஷம் ஆச்சு. நான் வந்து 42 வருஷம் ஆகுதுல. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள அத்தனை வருஷத்தையும் நான் பார்த்திருக்கேன்ல. அதெல்லாம் உனக்கு தெரியுமால? ஏ, நீ பிறந்த 5 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல? தெரியாது. அதுக்கு அப்ப தெரியாத விஷயத்த தெரியலன்னு சொல்லணுமே தவிர இல்லன்னு சொல்லக்கூடாதுல. நான் இல்லைன்னா சொல்லியே இருக்கு, ஆனா இப்படி இருக்காதுன்ற. சாமின்னா என்ன? நம்ம கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம நமக்கு நல்லது செய்யறதா சாமி. உங்க உடம்புல வந்த சாமி என்னென்னவோ கேக்குதே. தம்பி, சொடலமான பார்வதி முந்தானையில பத்தின தீயில பிறந்தவன். தாய்ப்பாலுக்கு பதிலா அமிர்தத்தை குடிச்சு வளர்ந்தவன். அத குடிச்சதுனால சொடலமாடனுக்கு சாகா வரம் வந்துருச்சுல்ல. ஆனா தாய்ப்பாலை குடிக்காததுனால தீரா பசி இருந்தது. அவருக்கு தேவை எப்பவுமே சாப்பாடு தான்ல. அதனால பூமியில இறந்து கைலாசத்துல எரிஞ்சுக்கிட்டு இருந்த உடல்களை சாப்பிட ஆரம்பிச்சான். அத பார்த்த சிவன் சொடலமாடன பூமிக்கு போய் காவல் இருக்க சொன்னது மட்டும் இல்லாம
அவனுக்கு யாரெல்லாம் சமைச்சு ஆகாரத்தை கொடுக்கறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பையும் உடல் சுகத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி தேவலோக கூத்தாடிகளோட பூமிக்கு அனுப்பிச்சாரு சிவன். இப்படி வந்தவர் தான்ல சொடலமாடன். அதனாலதான் அவருக்கு பூசை வச்சு படையல் போட்டு தேவையானதை நம்ம வேண்டுறோம். இதுதான்ல வரலாறு. சித்தப்பா, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க, ஆனா இருக்குன்னு சொல்லாதீங்க. என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? என்ன சரவணா, சாப்பிட்டியா? சாப்பிட்டப்பா. தம்பி கொஞ்சம் வா.